ஹாய்டா, நான் ஜாஸ்மின். இப்போது டேகிக்கான மினி எஃப்எஃப் மௌன மொழி பார்ட் 10. போன பாட்டில் வந்து ஷுகாவுக்கு வந்து டேங் மேலே சந்தேகம் வந்திருக்கும். அவங்களும் வந்து அது வீதானா அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுக்கிறதுக்கு என்னென்னமோ ட்ரை பண்ணி பார்த்துருப்பாங்க. கடைசியில் அது ஃப்ளாப்பாக இருந்திருக்கும். அவங்களால கண்டே பிடிச்சிருக்க முடியாது. ஷுகாவுக்கு சூபினோட லவ் வந்து புரிஞ்சிருந்துருக்கும். சுகாவும் சூபினும் கொஞ்சம் க்ளோஸ் ஆகியிருந்திருப்பாங்க. அதுலேருந்து தான் நம்ம முடிச்சிருந்தோம். இப்போ நெக்ஸ்ட் டே மார்னிங் நம்ம காட்டுறோம், டேங் சைடு தான் காட்டுறோம். டயாங் அப்படியே மெதுவாக அவருடைய திங்ஸ் எல்லாம் எடுத்து வச்சிட்ருக்கிறாரு ஸ்கூல் போகிறதுக்கு. டயாங் உன்கிட்ட தான் பேசிகிட்டு இருக்கேன், காதில் விழுகுதா? இன்றைக்கே நீ ரிசைன் பண்ணிட்டு வந்தாலும் வந்துடாதா? நல்லது, மேரேஜ் கூட 1 வீக் தான் இருக்குது அப்படின்னு சொல்லி அவங்க அம்மா பேசிகிட்டு இருக்கிறாங்க. மா, மேரேஜ் 1 மந்த்துன்னு சொன்னேன், இப்போது 1 வீக்குன்ற என்னம்மா நினச்சிட்ருக்க? டேய், காய்க்கு ஏதோ அர்ஜென்ட் வேலை இருக்காண்டா, அவன் கிளம்பணுமா? மேரேஜ் நீ அவனை தானே பண்ணிக்க போகிற, அது 1 மந்தில் பண்ணான்னா 1 வீக்கில் பண்ணா என்னடா அப்படி சொல்லி அவங்க அம்மா பேசிகிட்டு இருக்கிறாங்க. அவர் அப்படியே ஐஸை க்ளோஸ் பண்ணுறாரு. கண்ணில் அப்படியே டியர்ஸ் வருது. மா, என் நிலைமை அம்மா உனக்கு புரியவே மாட்டேங்குது. ஒரு பக்கம் ஷுகா, இன்னொரு பக்கம் சூபினுக்கு இந்த விஷயம் தெரிஞ்சால் அவன் எந்த அளவுக்கு ஹர்ட் ஆவான். நான் எப்படியாவது 1 மந்த்துக்குள்ளே அவனுக்கு பேசி புரிய வச்சிடலான்னு நினச்சேன். 1 வீக்கில் வேலையை ரிசைன் பண்ணணுன்னு சொல்கிறாங்க. அப்போ என்னால் டியூஷனும் போக முடியாது. எனக்கு என்ன நினச்சிட்ருக்காங்க அப்படி சொல்லி அவங்க அம்மாட்ட எவ்வளவோ பேசுகிறதுக்கு ட்ரை பண்ணுறாரு. அவங்க அம்மா, இல்லை முடியாது, காய் சொல்லிட்டா. இப்போ வெளியே கார் வர சத்தம் கேட்குது, வந்துட்டார் போல இருக்குது அப்படி சொல்லி அவங்க அம்மா வந்து வெளியே வேகமாக போகிறாங்க. அம்மா, ஏம்மா உனக்கு என் வலியே புரிய மாட்டேங்குது அப்படிங்கிற மாதிரி ரூம்லேயே தான் டயாங் வந்து நின்றுட்டுருக்கிறாரு. வாங்க. எங்கே டயாங் வேலைக்கு போயிட்டானா? இல்லை, இப்போ தான் கிளம்பிட்டுருக்கான். நல்ல வேலை, எங்கே வேலைக்கு போயிருப்பான்னு நினச்சேன். நானே ட்ராப் பண்ணிடுறேன். டயாங் எங்கே? இதோ வரேன்ப்பா. டயாங் அப்படி சொல்லி அவங்க அம்மா கத்துறாங்க. கத்துனோடனே டயாங் அப்படியே வெளியே வராரு மெதுவாக. ஹாய் அப்படி காய் வந்து சொல்கிறாரு. அவர் அப்படியே தலையாட்டி லைட்டாக ஸ்மைல் பண்ணுறாரு. ஏன்னா காய்கிட்ட குறை சொல்கிறதுக்கு எதுவுமே இல்லை. அவர் எல்லா விதத்துலேயுமே பர்ஃபெக்டாக இருக்கிறாரு. அவர்கிட்ட வந்து அதை முடியாது அப்படின்னு கூட சொல்கிறதுக்கு மனசு வர மாட்டேங்குது டயாங்க்கு. அவர் பாட்டுக்கு லைட்டாக ஸ்மைல் பண்ணிட்டுருக்கிறாரு. இந்தாங்க ஆண்டி, இன்விடேஷன். சாரி, என்னால் உங்களுக்கு கஷ்டம் இல்லை. ஐயோ, அப்படிலாம் இல்லைப்பா. இல்லை, மேரேஜ் 1 மந்த் கழிச்சுன்னு சொல்லிட்டு இருந்தேன். இப்போ 1 வீக்கில் மேரேஜுங்கிறப்போ உங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும்ல எல்லோரும் இன்வைட் பண்ணுறதுக்கு. அப்பா, எனக்கு என் சைடில் யார்ப்பா இருக்கிறா? சும்மா 2-3 பேர் தெரிஞ்சவங்க, அவ்வளோதான். மற்றபடி யாரும் இல்லைப்பா. சரி, ஓகே ஆண்டி, இந்தாங்க இன்விடேஷன் பாருங்கள் அப்படி சொல்லி அவங்க அம்மா கையில் கொடுக்குறாங்க. அவங்க அம்மாவை பார்க்குறாங்க. ரொம்ப அழகாக இருக்குது அப்படி சொல்லி அப்படி டச் பண்ணி பார்க்குறாங்க. காய் அப்புறம் டயாங் அப்படி சொல்லி பேர் எழுதியிருக்கு. இந்த டயாங் அப்படி சொல்லி காய் வந்து கொடுக்குறாரு. டயாங் பார்த்துட்டே இருக்கிறாரு. பிடிங்க, நம்மளுடைய மேரேஜ் இன்விடேஷன் எப்படி இருக்குன்னு சொல்லி பாருங்கள். வாங்குறாரு. பார்க்குறதுக்கு செம்ம அழகாக இருக்குது. வாங்கி அதை அப்படியே கையில் வச்சிட்ருக்கிறாரு. ஓப்பன் பண்ணி பாருங்கள் அப்படி சொல்லிட்டு அதை ஓப்பன் பண்ணி பார்க்குறாரு. அதில் அவ்வளோ அழகாக எழுதியிருக்கு எல்லாமே. அதில் காயோட பேரும் அப்புறம் டயாங்கோட பேரும் எழுதியிருக்கு. அதை அப்படியே பார்த்துட்டே இருக்கிறாரு. இப்போது காயோட பேர் இல்லைங்க, ஷுகாவோட பேர் மாதிரி தெரியுது. யோங்கி அப்படி சொல்லி போட்டிருக்கு. அப்படியே அதை போய் அப்படியே டச் பண்ணுறாரு. அவருக்கு அப்படியே கண்ணு அப்படியே டியர்ஸ் வருது. யோங்கி அப்புறம் டயாங் அப்படி சொல்லி போடுற மாதிரி அங்கே வந்து டயாங்க் வந்து தெரியுது. அப்படி டச் பண்ணுறாரு. அதை டச் பண்ணோடனே அந்த யோகிங்கிற பேர் போய் அங்கே காய் அப்படி சொல்லி பேர் வருது. அவ்வளோதான், அவருக்கு வந்து அப்படியே கண்ணெல்லாம் கலங்குது, அப்படியே டியர்ஸ் வருது. என்னால் மறக்கவே முடியாதுல்ல, எல்லா விஷயத்துலையுமே இங்கே ஞாபகம் வந்துக்கிட்டே இருக்கீங்க. இங்கே உங்களை நான் எப்படி மறப்பேன் அப்படி சொல்லி அப்படியே யோசிச்சிட்டே இருக்கிறாரு. என்ன அப்படி சொல்லி அப்படி சொடக்கு போட்டு கூப்பிட்றாரு காய். ஒன்றும் இல்லை, ஏன் அழுவுறீங்க? அது ஒன்றும் இல்லைப்பா, மேரேஜ் இன்விடேஷன் பார்த்தல அதான். சரி, ஓகேட்டே, நம்ம கிளம்பலாமா ஸ்கூலுக்கு? ஸ்கூல் போகலாமா? நான் தான் சொன்னேன் ஆண்டிகிட்ட, ட்ராப் பண்ணிட்டு அப்படியே உங்கள் வேலையை ரிசைன் பண்ணுறதை பற்றி பேசிவிட்டு அப்படி சொன்னோன்னே அவர் ஃபேஸு அப்படியே ஒரு மாதிரி இருக்குது. இதை பாருங்க டயாங், உங்களுக்கு இந்த ஜாப் பிடிச்சிருக்குன்னு எனக்கு நல்லாவே தெரியுது. நான் மட்டும் இங்கேயே பிஸ்னஸ் பண்ணுற மாதிரி இருந்தால் கண்டிப்பாக உங்களை இந்த வேலையை ரிசைன் பண்ண சொல்ல மாட்டேன். நான் ஃபாரின் போயே ஆகணும். நான் உங்களுக்கு அங்கே இதே ஜாப் ஏற்பாடு பண்ணித்தரேன். ஓகேவா? அவங்கள தான் கேட்குறேன். சரி வாங்க, மேரேஜ்க்கு எல்லோரும் இன்வைட் பண்ணணும்ல அப்படி சொல்லும்போது அவர் பார்த்துட்டே இருக்கிறாரு. எல்லாத்துக்கும் ஒரே ரியாக்ஷன் தானா? எதுனா ரியாக்ஷன் மாற்றி கொடுக்கலாம்ல அப்படிங்கிற மாதிரி காய் வந்து அங்கே டயாங் பற்றி பேசிகிட்டு இருக்கிறாரு.
அவன் அப்படித்தான்ப்பா, நீங்கள் கூப்பிட்டு கிளம்புங்க அப்படின்னு சொன்னோன்னே, வாங்க போகலாம் அப்படின்னு சொல்லி அங்கே காய் அப்புறம் டேங் 2 பேருமே காரில் வந்து போயிட்டுருக்குறாங்க. ஸ்கூலுக்கும் வந்தாச்சு. அப்படியே டேங் அப்படியே மெதுவாக போயிட்டுருக்குறாரு. என்னாச்சு? ஒன்றும் இல்லைங்கிற மாதிரி தலையாட்டுறாரு. இப்போ நேராக அவங்க ஆஃபீஸ் ரூமுக்கு தான் போகிறாங்க. அங்கே போய் காய் வந்து தன்னை இன்ட்ரடியூஸ் பண்ணிவிட்டு இன்விடேஷன் கொடுக்குறாரு. ஏய் கங்க்ராஜ், சொல்லவே இல்லை டேங், சொல்லவே இல்லை சார் மேரேஜ் அப்படின்னு சொல்லி காய்கிட்ட வந்து சொல்கிறாங்க. அவனுக்கே ஷாக்கு தான். ஆக்சுவலி மேரேஜ் 1 மந்த் கழித்து வச்சுக்கலான்னு முடிவு பண்ணியிருந்தோம். எனக்கு முக்கியமான வேலை இருக்கனால அர்ஜென்ட்டாக கிளம்ப வேண்டியதாக இருக்குது. அதனால தான் 1 வீக்கில் வந்து மேரேஜ் வச்சுருக்கோம். ஐயோ பரவாயில்ல, ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணுறோம். டேங்க் ரொம்ப நல்ல பையன், அவனுக்கு இந்த மாதிரி ஒரு லைஃப் அமைதுன்னு நினைக்கும் போது எங்களுக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது அப்படின்னு சொல்லி அவர் வந்து பேசிகிட்டு இருக்கிறாரு. யாரும் சொன்னால் அங்கே இருக்க ஹெச்எம் அவர் தான் வந்து பேசிகிட்டு இருக்கிறாரு. சார் வேலை ரிசைன் பண்ணுறதை பற்றி ஒரு நிமிஷம் அப்படிங்கிற மாதிரி அங்கே டயாங் வந்து இப்போ தான் பேச ஆரம்பிக்கிறாரு. என்னாச்சு டயாங், இன்றைக்கி வேலை ரிசைன் பண்ண வேணாமே, மேரேஜ்க்கு ஒன்றும் 1 வீக் இருக்குல்ல, மேரேஜுக்கு நாள் நான் வேணாம் வேலை ரிசைன் பண்ணவா ப்ளீஸ் அப்படிங்கிற மாதிரி கேட்குறாரு. என்ன சொல்கிறான் சார்? அதுவாப்பா, மேரேஜ்க்கு நாள் வேலையை ரிசைன் பண்ணிக்கலாமான்னு கேட்குறான். மேரேஜ்க்கு ஒன்றும் 1 வீக் இருக்குல்ல, அதை பற்றி சொல்லிகிட்ருக்கான். ஸோ ஓகே பரவாயில்ல, நான் இதை பற்றி எதுவும் சொல்லலை, உங்கள் அம்மா தான் சொல்லிகிட்டு இருந்தாங்க, உனக்கு எது இஷ்டமோ அதே பண்ணிக்கோ அப்படி சொல்லி காய் வந்து சொல்கிறாரு. தேங்க்ஸ் அப்படிங்கிற மாதிரி அங்கே டேங் வந்து காயை பார்த்து தேங்க்ஸ் சொல்லிகிட்ருக்கிறாரு. ஏய் மேரேஜா, கங்க்ராஜ் அப்படி சொல்லி அங்கே ஜெயோ போகிறாரு. சொல்லவே இல்லை அப்படி சொல்லி அவர் வந்து சொல்லிகிட்டு இருக்கிறாரு. இப்போ அவருக்கும் வந்து இன்விடேஷன் கொடுக்குறாங்க. அங்கே ஸ்டாஃப்ஸ்லாம் இருப்பாங்களா, அவங்களுக்குலாம் வந்து இன்விடேஷன் கொடுத்துட்டு சரி ஓகே சார் மேரேஜ்க்கு எல்லாருமே வந்துடுங்க அப்படி சொல்லி அங்கேருந்து காய் வந்து அப்படியே கிளம்பிடுறாரு. போகிற காயே தான் டயாங் வந்து பார்த்துட்ருக்கிறாரு. ஏய் டயாங், செம்ம ஹேண்ட்ஸமாக இருக்கிறாரு, கங்க்ராஜ், தேங்க்யூ அப்படிங்கிற மாதிரி அவர் வந்து சொல்கிறாரு. என்ன ஃபேஸு இப்படி இருக்கு, என்னாச்சு, உனக்கு பிடிக்கலையா, எதுவும் ப்ராப்ளமா அப்படி சொல்லி ஜெயப் வந்து கேட்குறாரு. என்ன சொல்லு. ஒன்றும் இல்லை, என்னால் இந்த ஸ்கூலை விட்டுட்டு போக முடியல ஜெயோ. இங்கே இருக்க ஸ்டூடெண்ட்ஸ், முக்கியமாக சுபின் கூட நான் ரொம்பவே அட்டாச் ஆகிட்டேன். எப்படி இதெல்லாம் விட்டு போகிறதுன்னு எனக்கு புரியல. லூசாடா நீ, உனக்கு நல்ல பர்சனோட மேரேஜ் ஆக போகுது, ஒரு பாரு எப்படி இருக்கிறாருன்ட்டு. நீ மட்டும் ஒரு மேரேஜ் பண்ணுறேன்னு வச்சுக்கவேன், நீயே ஓனாக இந்த மாதிரி ஒரு ஸ்கூல் ஒன்று ஸ்டார்ட் பண்ணலாம், உனக்கு பிடிச்ச மாதிரி லைஃபு வாழலாம் அப்படின்னு சொல்லி அங்கே ஜெயப் வந்து சொல்லிகிட்ருக்கிறாரு. சரி ஓகே நான் போகிறேன், எனக்கு கிளாஸ் இருக்குது அப்படி சொல்லி போகலான்னு சொல்லி போகிறாரு. இப்போ ஜெயப் வந்து ஸ்டாப் பண்ணுறாரு. என்னங்கிற மாதிரி ஜெயப் வந்து கேட்குறாரு. எனக்கு ஒரே ஒரு ஹெல்ப் பண்ணுறீங்களா? என்ன ஹெல்ப் சொல்லு. யாருக்கும் தெரிய வேணாம், முக்கியமாக சுபினுக்கு தெரிய வேணாம் எனக்கு மேரேஜ் ஆக போகுதுன்னு. சுபின் உன் மேலே ரொம்ப இதாக இருக்கிறான், எனக்கு தெரிஞ்சு நீ இப்போவே சொல்கிறது தான் சரியாக இருக்கும்னு நினைக்கிறேன். இல்லைன்னு சொன்னால் அவன் ரொம்ப ஹர்ட் ஆவான். இல்லை நான் சொல்லிடுறேன், ஆனால் இப்போ வேணாம், அவன் இது தெரிஞ்சால் ரொம்ப அடம்பிடிப்பான், அவனை சமாளிக்கிறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும், நானே நேரம் பார்த்து சொல்லிக்கிறேன் அப்படி சொல்லி எங்கள் டேங் வந்து சொல்லிட்டு இருக்காரு. என்னமோ ஒன்று பண்ணு, சீக்கிரமாக சொல்கிறதுக்கு ட்ரை பண்ணு, இல்லைன்னு சொன்னால் அவன் வேறு மாதிரி ரியாக்ட் பண்ணுவான், புரிஞ்சுக்கோ அப்படி சொல்லி அங்கே வந்து ஜெயப் வந்து போயிடுறாரு. இப்போது அவருக்கு இவங்க கூட நினப்புக்கு வர மாட்டுறாரு. அவரோட நினப்பு ஃபுல்லாக இப்போது சுபின் மேலே தான் இருக்குது. மேரேஜ் விஷயம் சொன்னால் அவன் என்ன மாதிரி ரியாக்ட் பண்ணுவான் அப்படி சொல்லி அவருக்கு ரொம்ப டென்ஷனாக இருக்குது. அப்படி தான் டைம் வந்து ஸ்கிப் ஆகியிருக்கும். இப்போது சுபினோட ரூமில் சுபின் வந்து படிச்சுட்ருக்கிறாரு. சுபினே தான் டயம் வந்து பார்த்துட்ருக்கிறாரு. இப்போது சுபின் முன்னாடி 2 சாக்லேட் வந்து வச்சிட்ருக்கிற மாதிரி இருக்குது. அதை வந்து சுபின் பார்த்துட்டு செம்மையாக ஸ்மைல் பண்ணுறாரு. அதை அப்படியே டயாங் பார்த்துட்டு அப்படியே நிமிந்து பார்க்குறாரு. பார்த்தா சுகா அங்கே சுபின் வேகமாக இருந்துச்சு. அப்படியே சுகா அப்படியே டைட்டாக ஹக் பண்ணிக்கிறாரு. அப்படியே டைட்டாக ஹக் பண்ணி இப்போ அந்த ஹக் அப்படியே பிரேக் பண்ணிவிட்டு சுபின் வந்து நைட்டு என் கூட தானே படுத்தேன், மார்னிங் பார்த்தா காணோம், எங்கே போன நீ, நான் ஸ்கூல் போடுறப்ப தேர்னு நீ காணோம் அப்படின்னு சொல்லி அவர் செம்ம ஃபாஸ்ட்டாக சைன் லாங்குவேஜில் பேசிகிட்டு இருக்கிறாரு. அங்கே சுகா சுபினே பார்த்துட்ருக்கிறாரு. நிறுத்து அப்படி சொல்லிட்டு இப்போ அப்படியே திரும்பி டயாங்கை பார்க்குறாரு. டயாங்க்கு ஒன்றுமே புரியல, இது எப்படா நடந்துச்சுங்கிற மாதிரி பார்த்துட்ருக்கிறாரு. டயாங் எனக்கு ப்ளீஸ் இந்த லாங்குவேஜ் சொல்லி கொடுக்குறியா, சுத்தமாக புரியல, என் தம்பி கூட என்னால் பேசக்கூட முடியல, ப்ளீஸ்
சொல்லித் தரியா அப்படிங்கிற மாதிரி ஸ்மைல் பண்ணிக்கிட்டே சுகா டயாங்கை பற்றி கேட்டுட்ருக்கிறாரு. ஆனால் டயாங் அவர் என்ன கேட்குறான்னு கூட தெரியாமல் அப்படியே சுகாவே பார்த்துட்ருக்கிறாரு. என்ன சொன்னால் சுகாவோட ஃபேஸில் அவ்வளோ ஸ்மைல். ஏய் டயாங் உன்னே தான் என்னங்கிற மாதிரி இப்போது டயாங் சுகாவை பார்க்குறாரு. உன்னே தான் கேட்குறேன், எனக்கு பேசுகிறது புரியல, எனக்கு இந்த லாங்குவேஜ் கற்றுக் கொடுக்குறியா ப்ளீஸ்? அப்படி சொல்லி தலையாடுறாரு. தேங்க்யூ. இப்போ நீ என்ன சொன்ன, எனக்கு கொஞ்சம் எழுதி காட்டுறியா? ஷோ அப்படி சொல்லி தலையில் அடிச்சுட்டு இப்போ என்ன பண்ணுறாங்க, போர்டு மாதிரி இருக்கும், அதில் போய் நைட்டு என் கூட தானே படுத்தீங்க, மார்னிங் எங்கே போனீங்க, உன்னை தேடிக்கிட்டே இருந்தேன், டைம் ஆகிடுச்சுன்னு ஸ்கூல் போயிட்டேன், எங்கே போயிருந்தீங்க? சாரிடா, எனக்கு மார்னிங் கொஞ்சம் ரெக்கார்டிங் தேட்டர் வரைக்கும் போக வேண்டியது வேலை இருந்துச்சு, அதனால தான். ஓ உங்களுக்கு லீவுன்னு தானே சொன்னீங்க? அதுவா, ஜங்குக்கு வர சொல்லியிருந்தாடா, ஏதோ டவுட் அப்படின்னு, அதனால தான் போயிருந்தேன். ஓகே சரிண்டா, நீ படி உட்காந்து, உனக்கு படிக்க வேண்டிய வேலை இருக்குல்ல, எக்ஸாம் வேறு வரப்போதில்ல, உட்காந்து படி, இந்த சாக்லேட் அப்படி சொல்லி அங்கே சுகா வந்து சுபிங்க்கு வந்து சாக்லேட் கொடுக்குறாரு. அவரும் ஸ்மைல் பண்ணிகிட்டே அந்த சாக்லேட் வாங்கிக்கிறாரு. இப்போது இன்னொரு சாக்லேட் எடுத்துகிட்டு போய் இந்தா அப்படி சொல்லி அங்கே டேங் கிட்ட கொடுக்குறாரு. டேங் பார்த்துட்டே இருக்கிறாரு. வாங்கிக்கோ, நான் கொடுத்தா வாங்க மாட்டியா அப்படிங்கிற மாதிரி ஒரு மாதிரி டோனில் பேசிகிட்டு இருக்கிறாரு. டயாங்க்கு புதுசாக இருக்குது. இல்லை வேணாங்கிற மாதிரி தலையாடுறாரு. ஏன் உனக்கு சாக்லேட் பிடிக்காதா? யார் பிடிக்காது, அவருக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படிங்கிற மாதிரி சுபின் சொல்கிறாரு. சுபின் அமைதியாருங்கிற மாதிரி சைன் லாங்குவேஜில் சுபினும் டயாங்கும் பேசிக்கிறாங்க. அதே தான் சுகா வந்து மாற்றி பார்த்துக்கிறாரு. இல்லை நான் சொல்லுவேன் அப்படிங்கிற மாதிரி இப்போ சுபின் என்ன பண்ணுறாரு, டயாங்க்கு சாக்லேட்னால் ரொம்ப பிடிக்கும், அதோட அதிகமாக ஸ்ட்ராபெரினா ரொம்ப பிடிக்கும் அப்படிங்கிற மாதிரி அங்கே சுபின் வந்து எழுதிட்டுருக்காரு. சுபின் அப்படிங்கிற மாதிரி அங்கே டயாங் வந்து சுபினை கண்ட்ரோல் பண்ண ட்ரை பண்ணுறாரு. ஆனால் சுபின் அவர் ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணுறாரு. சுகா பேசுகிறாரு, மற்றதுக்கு சுகாவுக்கு டயாங்கை வேறு பிடிச்சிருக்கு, டயாங்கை வந்து சுபினுக்கு வேறு பிடிக்கும், அந்த ஹாப்பியில் அவர் வந்து பேசிகிட்டு இருக்கிறாரு சுகா கூட. அப்புறம் என்ன இந்தா அப்படிங்கிற மாதிரி கொடுக்குறாரு. டயாங்கும் இப்போது சுகாவை பார்க்குறாரு, சுகாவும் டயாங்கை பார்க்குறாரு. 2 பேர் ஐஸ்லையுமே அவ்வளோ லவ் தெரியுது. இப்போது சுகா அப்படியே டயாங்கோட ஃபேஸ் கிட்ட அந்த சாக்லேட்டை கொண்டாந்து கொடுக்குறாரு. அப்புறம் அந்த சாக்லேட்டை வாங்குறாரு. ஆனால் அந்த சாக்லேட்டை விட மாட்டேங்கிறாரு. சுகா டைட்டாக பிடிச்சி வச்சிட்ருக்கிறாரு. அதை டயாங் வந்து வாங்கலாம்னு சொல்லி எடுக்கிறாரு. ஆனால் முடியல, சுகா டைட்டாக பிடிச்சி வச்சிட்ருக்கிறாரு. என்ன பண்ணுறாரு இவர், சாக்லேட்டை விட மாட்டுறாரு. இந்த பக்கம் சுகா, என்கிட்ட விளையாட்டை காட்டுறியா, இருடி அது நீ மட்டும் தெரியட்டும், அப்புறம் இருக்கு பாரு உனக்கு. டயாங் அப்படி சொல்லி ஒரு சத்தம் கேட்குது. டக்குன்னு அந்த சாக்லேட் விட்டு தள்ளி வந்து நிற்கிறாரு. ஏய் சுகா இங்கே என்னடா பண்ணிகிட்ருக்கா அப்படி சொல்லி ஜின்னு தான் கையில் ஜூஸோடு உள்ளே வந்திருப்பாரு. ஒன்றும் இல்லைம்மா, நான் சுபினை பார்க்க வந்தேன். அப்பாடா, நீ சுபின் கூட பேச ஆரம்பித்த உங்கள் 2 பேரோட பாசத்தோடு தாங்க முடியல. இந்த டைம் ஜூஸ் எடுத்துக்கோ அப்படி சொல்லி அங்கே ஜின் வந்து ஜூஸ் கொடுத்துட்ருக்கிறாரு. நீ எப்படா வந்த? நீ இந்த வெளியே தானே போயிட்டு வந்துட்டேம்மா. ஏண்டா இந்த வீட்டில் தான் நான் இருக்கிறேன், எப்போ போகிறீங்க எப்போ உள்ளே வரீங்கன்னே எனக்கு தெரிய மாட்டேங்குது. நீ எந்நேரமும் உன் புருஷனை பற்றியே யோசிச்சுட்டு இருந்தா பிள்ளைங்க நினைப்பெல்லாம் எப்போ வரும் உனக்கு? நான் எப்போவுமே ஆரம்பம் பற்றி மட்டும் தான் யோசிக்கிறேன், நான் அவங்கள பற்றி நான் யோசிக்கிறதே இல்லையா? போடா நான் உன் மேலே கோச்சிக்கிட்டேன் அப்படி சொல்லி ஜின் போகிறாரு. ஜின்னை பின்னாடி இந்த அப்படி டைட்டாக பண்ணிட்டுமா, எதுக்கு இப்படி கோச்சிக்கிற? வேறு என்னடா, என்னமோ உன் மேலே பாசமே இல்லாத மாதிரி பேசிகிட்டு இருக்கா. சும்மா விளாண்டாம்மா. ஆமாம் நீ என்னடா எனக்கு என்னமோ வித்தியாசமாக தெரியுற, இந்த மாதிரி தான் நீ இல்லையடா, ஜங்குக்கு மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்க. ஜங்கு கூட காற்று உன் மேலே அடிச்சிருச்சா என்ன? ஏம்மா ஜங்குக்கு மாதிரி நான் பண்ணக்கூடாதா? இப்படிலாம் இல்லைடா, நீ இந்த மாதிரி பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது தெரியுமா? சரி உனக்கு எதனா ஜூஸ் எடுத்து தருவா, நீ இருக்குன்னு தெரிஞ்ச உனக்கு ஒரு கிளாஸ் எடுத்து தந்துருப்பேன். அம்மா எனக்கு வேணாம். அம்மா என் சூபின்க்கு எடுத்தால, அவனுக்கு கொஞ்சம் கோல்டுடா அதனால தான் எடுத்தால. சரி எனக்கு வேலை இருக்குது, ஆரம் வந்துடுவார், நான் போய் குக் பண்ணோம் அப்படி சொல்லிட்டு ஜின் அந்த இடத்த விட்டு போயிடுறாங்க. எப்போ பார்த்தாலும் ஆரம் வந்துடுவார்னு. என்னடா அப்போது பேச சொல்கிற, சும்மா சொன்னம்மா அப்பாட்ட போட்டு கொடுத்துறாத அப்படி சொல்லி அவர் அங்கே வந்து அவங்க அம்மாட்ட செல்லம்மா விளையாண்டுட்டுருக்கிறாரு. இது எல்லாத்தையுமே டயம் பார்த்துட்டே இருக்கிறாரு. சரி ஓகே அப்படி சொல்லி இப்போது டேங் முன்னாடி போய் உட்காந்துட்டாரு. டேங் பொறுப்புன்னு சுகாவே பார்த்துட்ருக்கிறாரு. என்ன பார்த்துட்ருக்கா, எனக்கு சொல்லிக் கொடு, என் தம்பிக்கிட்ட நான் பேசணும்ல, எப்படி பேசணும் அப்படின்னு சொல்லி அங்கே சைன் லாங்குவேஜில் வந்து அது அந்த லாங்குவேஜை வந்து கற்றுக்கணும்னு சொல்லிட்டு வந்து உட்காந்துட்ருக்காரு. சொல்லிக் கொடு. என்னையே பார்த்துட்ருக்கா, நான் என்ன பார்க்குறதுக்கு அவ்வளோ அழகாக இருக்கேன்னா என்ன? இல்லைடா என்னையே ஆன்னு பார்த்துட்ருக்கே, இல்லை நான் பார்க்குறதுக்கு அவ்வளோ அழகாக இருக்கேன்னா என்ன? என்னையே வச்சு கண் வாங்காமல் பார்த்துட்ருக்க,
ஒன்றும் இல்லை அப்படிங்கிற மாதிரி தலையை ஆட்டுறாரு. சரி சொல்லிக் கொடு. டயாங்கும் வந்து சொல்லி கொடுக்குறாரு. அங்கே சுகா இதுக்கு எப்படி இதை ஒரு மாதிரி கொஷின் கேட்டு இது எப்படி பேசுவாங்க, இது எப்படி அப்படி சொல்லி ஒன்று ஒன்றா கொஷின் கேட்குறாரா. அது வந்து அவர் வந்து சொல்லி கொடுக்குறாரு. இந்த மாதிரி கேட்கணும், இப்படி இப்படி கொஷின் கேட்டால் இப்படி ஆன்சர் பண்ணும் அப்படிங்கிற மாதிரி அங்கே டயாங் வந்து சொல்லி கொடுத்துட்ருக்கிறாரு. இப்போது டயாங் வந்து அப்படியே சுகாவுக்கு சொல்லி கொடுத்துட்டே இருக்கிறாருல்ல. சுகா வந்து அப்படியே டயாங்கே தான் பார்த்துட்ருக்கிறாரு. அவர் பண்ணுற அந்த குட்டி குட்டி ரியாக்ஷன்லாம் பார்க்குறதுக்கு டயாங் செம்ம அழகாக இருக்கிறாரு. முக்கியமாக அவருடைய அந்த மவுத், அந்த ஸ்மைல், லைட்டாக ஸ்மைல் பண்ணுறாரு. அப்படியே அந்த ஸ்மைல் தான், அதே தான் அப்படியே பார்த்துக்கிட்டே இருக்கிறாரு. இந்த பக்கம் சூபின் அவர் இவ்வளோ நேரம் எழுதிட்டு இருந்திருப்பார். அப்படியே திரும்பி அவங்க அண்ணாவை பார்க்குறாரு. அவங்க அண்ணா அப்படியே டேங்கை மெய் மறந்து பார்க்குறது. இப்போது அவங்க அண்ணனை சூபின் வந்து அப்படியே பார்த்துக்கிட்டே இருக்கிறாரு. அப்படியே திரும்பி டேங்கை பார்க்குறாரு. சுகா அப்படின்னு சொல்லி ஒரு சத்தம். டயாங் தான் திரும்புகிறாரு. ஆனால் சுகா திரும்பவே இல்லை. சுகா அப்படின்னு சொல்லி கீழே இருந்து ஆரம் தான் கத்துறாரு. திரும்ப டயாங் திரும்பி சுகாவை பார்க்குறாரு. ஆனால் சுகா டயாங் மட்டுமே பார்த்துட்ருக்குறாரு. இவரையா நம்மள இப்படி பார்த்துட்ருக்குறாரு. கீழே வேற சார் வேற கத்திட்டுருக்குறாரு. ஒரு காதில் விழுகலையாண்ணா. டயாங் அப்படியே கையை அசைச்சு கூப்பிட்றாரு. அப்போ கூட சுகா டயாங்கோட அந்த மவுத் அதை தான் வந்து அப்படியே பார்த்துட்டே இருக்கிறாரு ஃபேஸை. யோங்கி உங்களை சார் கூப்பிட்றாங்க அப்படின்னு சொல்லி இங்கே டயாங் வந்து சொல்கிறாரு. ஆனால் சத்தம் வெளியே வரல. அந்த லிப்ஸ் அசைவு அது வந்து அப்படியே சுகாவோட காதில் வந்து அப்படியே டயாங் பேசுகிற மாதிரி இருக்குது. இப்போ சூபினுக்கு பொருட்களை சூபினுக்கு வந்து அவர் கத்துறது அதெல்லாம் காதில் விழுகலை. ரொம்ப நேரமாக டயாங் வந்து சுகாட்ட சொல்கிறதுக்கு ட்ரை பண்ணுறாருல. சுகா அதை கேட்கவே இல்லை. அதனால சூபின் போய் இப்போ சுகாவை அப்படியே கை போட்டு ஆட்டுறாரு. என்ன சூபின், உங்களை அப்பா கூப்பிட்றாங்க அப்படின்னு மாதிரி சொல்கிறாரு. என்ன சொல்கிறேன் எனக்கு புரியலையே அப்படி ஷோ அப்படி சொல்லி தலையில் அடிச்சுட்டு எழுதி காட்டுறாரு. அப்பா கூப்பிட்றாரா? டே சுகா என்னடா பண்ணுற? ஆமாம் அப்பா கூப்பிட்றாரு. எவ்வளோ நேரமாக கூப்பிட்டுட்ருக்குறாரு? ரொம்ப நேரமாக கூப்பிட்றாரண்ணா அப்படி சொல்லிட்டு இப்போ சுகா வேகமாக அந்த இடத்த விட்டு எழுந்திரிச்சு போகிறாரு. சூபினும் சரி டயாங்கும் சரி ஒரு சுகாவே அப்படியே பார்த்துட்டு ரெண்டு பேருமே திரும்பி மாற்றி மாற்றி ஃபேஸை பார்த்துக்கிறாங்க. சூபின் டயாங் பார்த்து லைட்டாக ஸ்மைல் பண்ணிவிட்டு அவர் வந்து எழுத ஆரம்பிக்கிறாரு. டயாங் சூபினே பார்த்துட்டு இருக்கிறாரு. இப்போது டயாங்க்கு ஒரு விஷயம் வந்து தோணுது. அவர் என்ன பண்ணுறாரு, இப்போ சூபின் வந்து கூப்பிட்றாரு. என்னங்கிற மாதிரி சூபின் வந்து கேட்குறாரு. நீயும் அண்ணாவும் எப்போலேருந்து பேச ஆரம்பிச்சிங்க? நீ தானே சொன்ன உன் அண்ணாவுக்கு உன்னை பிடிக்காது அப்படின்ட்டு. அங்கே வந்து டயாங் வந்து கேட்டுட்ருக்கிறாரு. நீ இந்த கேள்வி என்னை கேட்பேன்னு சொல்லி எனக்கு தெரியும், அதனால தான் நான் ஆல்ரெடி எழுதி வச்சுருக்கேன் அப்படிங்கிற மாதிரி என்ன பண்ணுறாரு, ஒரு பேப்பர் எடுத்து நீட்டாரு. என்னடா எனக்கு தெரியும் நீ இந்த கேள்வி என்கிட்ட கேட்பேன்னு அப்படி சொல்லிட்டு அவர் லைட்டாக ஸ்மைல் பண்ணிக்கிட்டு அவர் வந்து அவருடைய நோட்ஸை வந்து எழுதிட்டுருக்கிறாரு. அவர் நேற்று நடந்த எல்லா விஷயத்தையுமே ஒன்று விடாமல் எழுதியிருக்கிறாரு. ஆனால் ஒரு விஷயத்தை தவிர. என்ன விஷயம் அப்படின்னு சொன்னால் டயாங்கை பற்றியான விஷயம். அது வந்து ஜங்குக்கு வந்து சொல்லக்கூடாது நீ டயாங்கிட்ட, அது என்னன்னு சொல்லி ஹயாங்கே பேசிப்பார், நீ இதை பற்றி பேசக்கூடாது அப்படி சொல்லி ஜங்குக்கு வந்து சொல்லியிருந்திருப்பார். அதை தவிர மீதி எல்லா விஷயத்தையுமே அங்கே சூபின் வந்து எழுதியிருக்கிறாரு. இப்போ சூபினை தட்டி கூப்பிட்டு, நிஜமாவா உன் அண்ணாவுக்கு உண்மையில பாசம் அதிகமாக? ஆமாங்கிற மாதிரி தலையாட்டுறாரு. அவர் சொல்கிறாரு, ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன்னு தெரியுமா இன்றைக்கி, இது எல்லாமே உன்னால தான் அப்படி சொல்லி சொல்கிறது. என்னாலையா? நான் என்ன பண்ணேன் அப்படி சொன்னேன். அவர் நாக்கை லைட்டாக கடிச்சிட்டு, ஐயோ ஜங்குக்கு தெரிஞ்சால் அவ்வளோதான் இனி சாவடிச்சிருவார் ஹயாங் அப்படின்னு சொல்லிட்டு, என்னாச்சு அப்படிங்கிற மாதிரி டயாங் கேட்குறாரு. ஒன்றும் இல்லை, உன் கையில் அடிபட்டுச்சுல அதனால தானே ஹயாங் உள்ளே வந்தார், அப்போ தானே ஹயாங் என்கிட்ட பேசினார், அதுதான். சரி நான் படிக்கிறேன், எனக்கு நிறையா இருக்குது அப்படி சொல்லிட்டு அவர் வந்து என்ன பண்ணுறாரு, தலையில் அடிச்சுட்டு அவர் பாட்டுக்கு உட்காந்து அவருடைய நோட்ஸை வந்து எழுதிட்டுருக்கிறாரு. இந்த பக்கம் குழம்பி போனது என்னமோ டயாங் தான். அவருக்கு நிறையா குழப்பம் இருக்குது. ஸ்டார்டிங்கில் சூபின் வந்து சொல்லியிருப்பார் இல்லையா, ஆனால் இந்த மாதிரி இருக்கிறனால தான் சுகா ஹயாங்க்கு எனக்கு சுத்தமாக பிடிக்கல அப்படின்ட்டு. அப்போது வந்து பொய்யா? அவருக்கு சூபினை ரொம்ப பிடிக்குமா? அதுக்கு வேறு ரீசன் இருக்கா? அப்போது ஒருவேளை நான் தான் வீண் தெரிஞ்சால் அவருக்கு பிடிக்குமா? சி என்னடா யோசிக்கிற? வி யாருன்னு அவருக்கு தெரியாது, நீ என்னமோ வேறு என்னமோ யோசிச்சுட்ருக்க. ஆனால் இன்றைக்கி அவர் என்கிட்ட டிஃப்ரெண்ட்டாக நடந்துக்கிட்டாரு. என்கிட்ட அந்த சாக்லேட் கொடுக்கும்போது அப்புறம் என்னையே பார்த்துட்டு இருந்தார், டிஃப்ரெண்ட்டாக இருக்கிற மாதிரி இருந்துச்சு. இப்படியே டயாங் வந்து யோசிச்சுட்டே இருக்கிறாரு. இப்போ சூபின் வந்து கூப்பிட்றாரு, என்னங்கிற மாதிரி கேட்குறாரு.
டைம் முடிஞ்சிச்சு, நீங்கள் சொன்னதெல்லாம் முடிச்சிட்டேங்கிற மாதிரி சொல்கிறாரு. சரி ஓகே அப்போ நான் கிளம்புறேன் அப்படிங்கிற மாதிரி டயாங் வந்து அங்கேருந்து கிளம்புறாரு. இந்த பக்கம் சூபின், கிளம்புங்க எப்படி இருந்தாலும் என் ஆயாங்க மேரேஜ் பண்ணிட்டு இங்கே தானே வரணும். இப்போ கூட பார்த்தேன் என் ஆயாங்க உங்களுக்கு எப்படி பார்த்துட்டு இருந்தார். உங்கள் 2 பேருடைய பேரும் செம்ம சூப்பராக இருந்துச்சு. இதுக்காக நான் ஆசையாக வெயிட் பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி இந்த பக்கம் சூவின் செம்ம ஹாப்பியாக இருக்கிறாரு. இப்போது டயாங் அப்படியே அந்த ஸ்டெப்ஸ்லேருந்து அப்படியே கீழே இறங்கிட்டே இருக்கிறாரு. யாரும் நம்மளை பார்க்குற மாதிரி இருக்க அப்படிங்கிற மாதிரி டயாங் வந்து அப்படியே பார்க்குறாரு. பார்த்தா வேறு யார் பாப்பா, சுகா தான். சுகா அப்படியே பார்த்துக்கிட்டே இருக்கிறாரு. 2 பேரும் மாற்றி பார்த்துட்டே இருக்கிறாங்க. அப்படியே பார்த்துக்கிட்டே தான் டயாங் வந்து அந்த ஸ்டெப்ஸை இறங்குறாரு. ஜின் வந்து டயாங்கிட்ட முடிஞ்சிச்சா கிளாஸு, முடிஞ்சிருச்சு அப்படிங்கிற மாதிரி அவர் வந்து இப்போது ஜின்னை பற்றி பேசிகிட்டு இருக்கிறாரு. சரி வா, நானே உன்னை காரில் ட்ராப் பண்ண சொல்கிறேன். இல்லை வேணாம் இருக்கட்டும், நான் நடந்து போயிடுறேன். நடந்து போறியா? இங்கே பாரு எவ்வளோ இருட்டாயிடுச்சு, எப்படி நடந்து போவேன்? வேணாம் நான் என்ன டிரைவர்கிட்ட சொல்கிறேன். ஆரம், ஆனால் ஜின் டிரைவர் யாரும் இல்லை போல இருக்க, ஏதோ வேலையாக இருக்குன்னு சொன்னால் நான் தான் அமுச்சு வச்சேன். என்ன ஆரம் சொல்கிறீங்க? இப்போ டிரைவர் இல்லையா? சரி இரு. சுகா, அப்பா நீ போய் அவனை ட்ராப் பண்ணிட்டு வா. சரி ஓகேப்பா அப்படி சொல்லி சுகா வந்து எழுந்திருக்கிறாரு. எதே இவனை போய் என் பேரை ட்ராப் பண்ணுமா? இல்லை ஆண்டி நானா போய்க்கிறேன் அப்படிங்கிற மாதிரி அங்கே டயாங் வந்து சொல்லிட்டு இருக்காரு. அமைதியாயிரு, அதான் அங்கிள் பேசிகிட்டு இருக்காங்களே. அம்மா அதான் டிரைவர் இல்லைல்ல, உன் வீட்டில் சும்மா தானே இருக்கான், அவன் போய் ட்ராப் பண்ணுவான். ஏய் இவனை போய் இவன் ட்ராப் பண்ணுறதா? ஏண்டா அறிகட்டனமாக பேசிகிட்டு இருக்கிற? அவன் நம்ம வீட்டில் வேலை செய்ய வந்திருக்கான் பாட்டி அப்படி சொல்லி சுகா போகிறாரு. சுகாவோட கையை ஆரம் பிடிச்சிட்டு, அவன் வேலை செய்ய வரல, சூபினுக்கு கிளாஸ் எடுக்க வந்திருக்கான். ஆமாடா, அதுவும் காசுக்காக தானே. அம்மா நீ தயவுசெய்து வாயை திறக்காத, ஆல்ரெடி எனக்கு நிறைய டென்ஷனு. ஏண்டா நான் பேசுகிறது உங்களுக்கு அவ்வளோ டென்ஷனாக இருக்கா? என் பேரன் எவ்வளோ பெரிய சிங்கரு, அவன் போய் கேவலம் இவனை போய் ட்ராப் பண்ணுமா? என் பேரனை பார்த்தா உனக்கு டிரைவர் மாதிரி இருக்கா? பாட்டி இப்போ எதுக்கு இவ்வளோ டென்ஷன் ஆகிற? என்னடி உனக்கு டென்ஷன் ஆகலையா? சுகா போய் அவனை போய் ட்ராப் பண்ணுறது? பாட்டி அது டிரைவர் இல்லைன்னு சொல்லி அங்கிள் சொல்கிறாங்களே, உனக்கு என்ன மாமா போகக்கூடாது அதானே? நான் வேணா போய் அவனை ட்ராப் பண்ணிட்டா அப்படிங்கிற மாதிரி சாரா வந்து அப்படியே டயாங்கை பற்றி கேட்டுட்ருக்கா. அவங்க டயாங்கா ஒரு மாதிரி ஜர்க் ஆகுது. நீ என்னடி நான் அவனே போகக்கூடாது சொல்லிட்டுருக்கேன், நீ போகிறேங்கிற? பாட்டி மாமா தானே போகக்கூடாது, எனக்கும் ஒரு மாதிரி போர் அடிக்குது, நான் வேணா அவனை போய் ட்ராப் பண்ணிட்டு வரேன். சரி அவள் தான் ஜாராவே சொல்கிறாள, அவள் ட்ராப் பண்ணுவோம். அப்பா நான் அதான் அவள் போகிறேன்னு சொல்கிறாள, அப்புறம் என்னடா? ஜின் நீ அவனை ஜாரா கூட அனுப்பிச்சு வை. சரி ஓகேங்க அப்படிங்கிற மாதிரி ஜின் வந்து தலையாட்டுறாரு. ஜின்னோட கையை டயாங் வந்து டைட்டாக பிடிக்கிறாரு. என்ன? இல்லை நானும் போய்க்கிறேன். இவ்வளோ இருட்டாயிடுச்சுல டயாங், நீ மட்டும் எப்படி போவேன்? இல்லை நானாக போய்க்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. ஃபேஸில் அவ்வளோ பயம் இருக்குது. இது எல்லாத்தையுமே சுகா வந்து நோட் பண்ணிகிட்டே இருக்கிறாரு. ஓகே நான் போய் கார் ஸ்டார்ட் பண்ணுறேன், நீங்கள் வந்துடுங்க டயாங் அப்படிங்கிற மாதிரி அங்கே ஜாரா வெளியே போகிறா. இவன் ஒரு பைத்தியம் அப்படிங்கிற மாதிரி பாட்டி வந்து அவள் திட்டிட்டு அது பாட்டுக்கு உட்காந்துட்ருக்கு. வா டயாங் போகலாம். இல்லை ஆண்டி நானாக போய்க்கிறேன் அப்படின்னு ஒரு பாட்டிக்கு ஒரு மாதிரி சொல்லிகிட்டு இருக்கிறாரு. என்ன நீ சின்ன பிள்ளை மாதிரி அடம் பிடிச்சிட்ருக்க? சூபின் அப்படி தான் ஃபஸ்ட்டு ஸ்கூல் போகிறதுக்கு இப்படி தான் ஆளுதான், அந்த மாதிரி நீ பண்ணிகிட்ருக்கிற பாரு சுகா அப்படிங்கிற மாதிரி ஜின் வந்து சொல்லிவிட்டு அங்கே வந்து டயாங் வந்து கூப்பிட்டு போயிட்டுருக்கிறாரு. அந்த பக்கம் சாரா காரை எடுத்துகிட்டு வந்தா அப்படியே ஹார்ன் அடிச்சுட்டே இருக்கிறா. சாரா இப்போ எதுக்கு அப்படி ஹார்ன் அடிக்கிறேன்? ஆண்டி அனுப்புங்க சீக்கிரம், டைம் ஆகுதுல்ல. போட்டாயாம். கிலோ போல ஜின் ப்ளீஸ். அட போப்பா அப்படி சொல்லி வம்படியா டயாங்கை பிடிச்சி அந்த காரில் வந்து அப்படியே ஏற்றிடுறாரு ஜின்னு. அங்கே டயாங்க்கு ஒரு மாதிரி இருக்குது. இது எல்லாத்தையுமே சுகா வந்து அப்படியே நோட் பண்ணிகிட்டே இருக்கிறாரு. இப்போது அந்த காரையும் செம்ம ஃபாஸ்ட்டாக வந்து எடுத்துடுறா ஜாரா. அங்கே டயாங் போகிறதுக்கு முன்னாடி அப்படி திரும்புகிறாரு ஜின்னை பார்க்கலாம் அப்படின்ட்டு. ஆனால் ஜின்னையும் தாண்டி அந்த பக்கம் என்ட்ரன்ஸில் சுகா வந்து நின்றுட்டுருக்கிறாரு. டயாங்கே தான் பார்த்துட்ருக்கிறாரு. டயாங் அப்படி சுகாவே பார்த்துட்ருக்கிறாரு. இப்போ அந்த காரை திருப்பும் போதே டயாங்க ஃபேஸை அப்படியே டக்குன்னு அப்படியே திருப்பிடுறா. டயாங்க்கு அப்படியே பெயின் ஆகிடுது. என் மாமாவை பார்க்காதன்னு சொன்னான், என் மாமாவும் நீ பார்ப்பியா அப்படிங்கிற மாதிரியே அந்த ஃபேஸை விடவே இல்லை. ஒரு கையால் அப்படியே ட்ரைவ் பண்ணிவிட்டு இன்னொரு கையால் அவங்க டயாங்கோட ஃபேஸை அப்படியே அப்படியே டைட்டாக பிடிக்கிறா. டயாங் அந்த கையை எடுக்கிறதுக்கு ட்ரை பண்ணுறாரு, ஆனால் விட மாட்றா. செம்ம ஃபாஸ்ட்டாக கார் வந்து போயிட்டே இருக்குது. டயாங்க்கு பயமாயிடுது. அப்படியே ஐஸை டைட்டாக க்ளோஸ் பண்ணிக்கிறாரு. என்னன்னு சொன்னால் அவருக்கு சின்ன வயசில் அந்த ஆக்சிடெண்ட் அப்போ அவங்க அப்பா கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக தான் போயிருந்திருப்பார்.
அவர் சொல்லிகிட்டே இருந்திருப்பாரு ஃபாஸ்ட்டாக போகாதீங்க போகாதீங்கன்ட்டு. ஆனால் அவங்க அப்பா ஃபாஸ்ட்டாக போனனால தான் ஆக்சிடெண்ட் ஆகியிருந்திருக்கும். அது அவருக்கு கண்ணு முன்னாடி அப்படியே வருது. பயத்தில் அப்படியே டைட்டாக கண்ணை மூடிக்கிறாரு. இப்போ ஒரு பிளேஸில் வந்து இந்த கார் சடன் பிரேக் போட்டு அப்படியே நிப்பாட்டுறா. டேங் அப்படியே முன்னாடி போய் அப்படியே இடிச்சிட்டு இப்போ ஒரு பிளேஸில் வந்து மறுபடியும் அப்படியே உட்காராரு. அவர் ஹெட்டெல்லாம் வலிக்குது. ஒரு ஹெட்டில் கை வச்சுட்டு இப்போ ஐஸை லைட்டாக ஓப்பன் பண்ணுறாரு. ஏய் அப்படி சொல்லி இப்போது டேங்கோட ஃபேஸை டைட்டாக பிடிக்கிறா. எவ்வளோ திமிரு இருந்தா என் மாமாவை பார்க்காத வார்ன் பண்ணிகிட்டே இருந்தா என் மாமாவே பார்த்துட்ருக்குற. ஏண்டா எனக்கு ஒரு விஷயம் புரியவே இல்லை. என் மாமா எவ்வளோ பெரிய சிங்கர், நீ உன்னால் வாய் கூட பேச முடியாது. நீ என் மாமாவை பார்க்குறியா? என்னால் நீ பார்க்குறதே தாங்க முடியல. ஆனால் என் மாமாவும் இன்றைக்கி உன்னை பார்த்தான் பார்த்தியா, என்னால் அது தாண்டி தாங்கவே முடியல. அத்தத்துக்கு உன்னை அப்படியே கொலை பண்ணிடலாமான்னு தோணுது. கீழே இறங்குடா அப்படி சொல்லி அப்படியே பிடிச்சி தள்ளுறா. அவரும் அந்த டோரை ஓப்பன் பண்ணிட்டு அப்படியே கீழே இறங்குறாரு. அப்படியே ஏற்கனவே அவருக்கு வந்து அந்த ஆக்சிடெண்ட் ஆனால் அந்த நினைப்பு வேறு வருது. பத்ததுக்கு ஜாரா வேறு ஒரு மாதிரி நடந்துக்கிறான். அது வேறு டைமுக்கு ரொம்ப பயமாக இருக்குது. அந்த பக்கம் டோரை ஓப்பன் பண்ணிட்டு ஜாரா இறங்கி கீழே வரா. அப்படியே வந்து டயங்கோட ஷர்ட் அப்படியே பிடிக்கிறா. டயம் ஜாராவே பார்த்துட்ருக்கிறாரு, ஒரு பயத்தோடு பார்த்துட்ருக்கிறாரு. உன் தகுதி என்ன? என் மாமாவோட தகுதி என்ன? என் மாமாவை நீ பார்க்குறியா? உன்னை நான் சொன்னல, என் மாமா கிட்ட க்ளோஸாக வரக்கூடாது சொன்னேன்ல. இல்லை நான் க்ளோஸாக வரல அப்படிங்கிற மாதிரி அவர் வந்து சைன் லாங்குவேஜ் சொல்கிறார். நிறுத்து, உன்னால் வாயை திறந்து கூட பேச முடியல, ஆனால் உனக்கு என் மாமா கேட்குதா அப்படின்னு சொன்னது தான் அங்கே டயாங்க்கு ஒரு மாதிரி மனசு கஷ்டமாகிடுது. அவருக்கு அப்படியே சைலண்ட்டாக நிற்கிறாரு. அவர் தரப்பில் இருக்க நியாயத்தை சொல்லணுன்னு கூட அவருக்கு தோண மாட்டேங்குது. அவர் வந்து நிஜமாக தானே சுகாவை பார்த்தாரு, சுகாவும் அப்படி தான் டயாங்கை பார்த்தாரு. ஏற்கனவே அவருக்கு ஒரு மாதிரி இருக்குது. அவருடைய மேரேஜ் சுகாவை மறக்கணும் அப்படின்னு சொல்லி அதெல்லாம் யோசிக்கும் போது அவருக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. பத்தாதுக்கு இன்றைக்கி சுகா வேறு அவர்கிட்ட டிஃப்ரெண்ட்டாக நடந்துக்கிட்டாரு. எல்லாமே அவருக்கு யோசிச்சு ஒரு மாதிரி அதே அப்படியே யோசிச்சுட்டு இருக்கிறாரு. உங்ககிட்ட தானே பேசிக்கிட்டு இருக்கான் அப்படி சொல்லி இப்போ என்ன பண்ணிடா, அந்த ஷர்ட் கலர் விட்டுட்டு ஒரு நெக்கை பிடிச்சி அப்படியே பேக்கில் அப்படி தள்ளிட்டு போகிறா. அவங்க ஒரு ட்ரீ மாதிரி இருக்குது, அதில் இடிச்சிட்டு இப்போ டேங்க் வந்து நின்று பார்த்துட்டு இருக்கிறாரு. அதை தடுக்கணும்னு கூட அவருக்கு தோண மாட்டேங்குது. அப்படியே ஒரு மாதிரி பாவமாக ஜாராவே பார்த்துட்ருக்கிறாரு. அவர் என்ன யோசிக்கிறாருன்னா, இப்படின்னு கொலை பண்ணிட்டா கூட சந்தோஷமாக செத்துடுவேன். என்னால் எங்கேயும் மறக்க முடியாது, என்னால் சுத்தமாக மறக்க முடியாது அவரை. என்னை இப்படி கொலை பண்ணிவிடு, நான் அப்படியே செத்துடுறேன். என்னால் சூசைட் பண்ணிக்கிற அளவுக்கு எனக்கு தைரியம் இல்லை. நான் எதனா தப்பான முடிவு எடுத்தா எங்கள் அம்மாவும் அதே முடிவு எடுத்துடுவாங்க. அதனால் உன் கையால் என்னை கொலை பண்ணிவிடு அப்படிங்கிற மாதிரி அவர் அப்படியே யோசிச்சுட்டே ஜாராவை பார்த்துட்டு இருக்கிறாரு. ஜாராவா அவங்க அப்படி போட்டு டேங்கோட நெக்கு போட்டு அப்படி ப்ரெஸ் பண்ணிகிட்ருக்கா. ஜாரா அப்படி சொல்லிட்டு அப்படியே அந்த கையை தட்டிட்டு ஓங்கி பலார்னு ஒன்று விழுகுது. சுகா மாமா என்னடி பண்ணிகிட்ருக்க, என்ன பண்ணிகிட்ருக்க? இந்த பக்கம் டயா அப்படியே இருமுறாரு. அப்படி சொல்லிட்டு என்ன சொன்னால் ரொம்ப டைட்டாக அந்த மாதிரி போட்டு ப்ரெஸ் பண்ணியிருப்பா. அவருக்கு பெயினாக இருந்திருக்கும், கண்ணில் அப்படியே டியர்ஸே வந்திருக்கும். அவங்க ப்ரெஸ் பண்ண ஏய் உன்னே தாண்டி கேட்குறேன், என்ன வேலை பார்த்துட்ருக்கீங்க நீ? சி அப்படி சொல்லிட்டு இப்போ என்ன பண்ணுறாரு, வேகமாக டேங்கிட்ட போய் பெயினாக இருக்கா, வலிக்குதா அப்படி சொல்லி அந்த நெக்கெல்லாம் ஒரு மாதிரி அப்படியே ரஃப் பண்ணுறாரு. சுகா அப்படியே ஒரு மாதிரி பதட்டமாக அந்த மாதிரி பண்ணிகிட்ருக்கிறாரு. அவருக்கே கண்ணில் அப்படியே டியர்ஸ் வந்திருக்கும். பெயினாக இருக்காடி, ஏய் இங்கே வலிக்குதா அப்படி சொல்லி அந்த நெக்கெல்லாம் அப்படியே தடவி கொடுத்துட்ருக்கிறாரு. இப்போ அங்கே ஜாராக்கு செம்ம காண்டாகுது. வேகமாக வந்து சுகா பிடிச்சி அப்படியே தள்ளுறா. சுகா அப்படியே கீழே விழுவலான்னு சொல்லிட்டு போகிறாரு. இந்த பக்கம் டயம் இவங்கி அப்படிங்கிற மாதிரி பிடிக்கலான்னு சொல்லிட்டு போகிறாரு. அப்போ என்ன பண்ணுறா, அவருடைய ஷர்ட் காலரை பிடிச்சி அப்படியே பின்னாடி இழுக்கிறா. அந்த பக்கம் டயம் போய் அப்படியே கீழே விழுந்துட்டாரு. ஏய் பைத்தியமடி அப்படி சொல்லி அந்த பக்கத்துலேருந்து சுகா வேகமாக வந்து ஜாராவை தள்ளி விட்டுட்டு அப்படியே டயங்கை போய் அப்படியே தூக்குறாரு. சூப்பர் மாமா சூப்பர், நான் பைத்தியம்தான், உன் மேலே பைத்தியமாக இருக்கேன் பார்த்தியா, பைத்தியம்தான். ஏய் என்ன பேசிக்கிட்டு இருக்க நீ பண்ணுறதெல்லாம் சரி கிடையாது. நான் அப்புறம் அப்பாட்ட அம்மாட்டே சொல்கிற மாதிரி இருக்கும், பார்த்துக்கோ. சொல்லு மாமா, அப்போ தான் சீக்கிரமாக உனக்கும் எனக்கும் மேரேஜ் நடக்கும். ஏய் இப்போ மேரேஜ் பற்றி எது பேசிகிட்டு இருக்கா அப்படி சொல்லி அந்த பக்கம் டேங் அப்படியே தூக்கிட்டு இருப்பார்ல. இப்போ டேங்கை திரும்பி பார்க்குறாரு. டேங் அப்படியே தலையை கீழே குஞ்சிட்டு நிற்கிறாரு.
இப்போது இவனை இந்த மாதிரி நீ பண்ணதுக்கும் நம்ம மேரேஜுக்கும் என்ன சம்மந்தம் இருக்குது? சம்மந்தம் இருக்குமாம்மா. சரி, அதை விட்டு நான் கேட்குற கேள்விக்கு முதல்ல பதில் சொல்ல. நீ ஏன் இவனை எதனா பண்ண அப்படியே துடிக்கிற? ஏன் உனக்கு இவனுக்கு என்ன சம்மந்தம் இருக்குது அப்படின்னு சொல்லும் போதே அப்படியே தலையை குனிஞ்சிட்டு நிற்கிறாரு. ஏன்னா அவரால் இப்போ வெளிப்படையாக சொல்ல முடியாது. ஏன்னா டயாங் தான் வி அப்படிங்கிற மாதிரி இன்னும் ப்ரூஃப் ஆகலை இல்லையா? அதனால் அவர் அப்படியே சைலண்ட்டாக நின்றுட்டுருக்கிறாரு. மாமா சைலண்ட்டாக நிற்காத சரியா? நான் என் கண்ணால் பார்த்தேன். நீயும் அப்பனா அடிக்கடி க்ளோஸ் ஆகிறத பார்த்துருக்கேன். அதுவும் இன்றைக்கி அவன் ஸ்டெப்ஸ்லேருந்து இறங்கும்போது அவன் உன்னையை பார்க்குறதும், ஆனால் அவன் உன்னையை பார்க்குறதுக்கு முன்னாடி நீ அவனையே தான் பார்த்துட்டு இருந்த நான் பார்த்தேன். ஏய் சாரா, வாயை மூட்டுரு, ரொம்ப ஓவராக பேசாத. ஏன் மாமா நான் வாயை மூட்டு இருக்கணும்? சின்ன வயசுலேருந்து நான் உனக்கு தான், நீ எனக்கு தான் சொல்லி பேசினாங்களே. இதை பாரு, அதை பற்றி இங்கே பேசாத. ஃபஸ்ட்டு உனக்கு எனக்கு மேரேஜ் வைப்பதுன்னு யார் சொன்னா? நான் சொன்னேனாடி? மாமா நீ தானே சொன்ன அப்பா கிட்ட. நான் அப்பா கிட்ட உன்னை மேரேஜ் பண்ணிடுறத பற்றி சொல்ல, எனக்கு டைம் வேணும்னு கேட்டேன். அப்போது நீ என்னை மேரேஜ் பண்ணிக்க மாட்டேடி, எனக்கு உன்னை சுத்தமாக பிடிக்காது. அப்போ இவனை பிடிச்சிருக்கா அப்படி சொல்லி கேட்குறா. அதுக்கு சுகாவுக்கு என்ன பதில் சொல்லன்னு தெரில. அப்படி சைலண்ட்டாக நின்றுட்டுருக்கிறாரு. டயாங் சுகாவே பார்த்துட்ருக்கிறாரு. ஒரு உள் மனசில் ஒரு ஆசை, எங்கே எனக்கு பிடிக்கும்னு சொல்லிடுவாரோ அப்படின்ட்டு. சொல்லு, அங்கே நடக்கிறதெல்லாம் பார்த்தா அப்படி தான் தோணுது. அப்போது உனக்கு இவனை பிடிச்சிருக்கு, நீ அப்போ அவனை மேரேஜ் பண்ணிக்க போகிற அப்படி தானே? அப்படி சொல்லும் போது சுகா அப்படி சைலண்ட்டாக நின்றுட்டுருக்கிறாரு. உன்கிட்ட தான் மாமா கேட்குறேன், சொல்லு, நீ அவனை மேரேஜ் பண்ண போறியா இல்லை என்ன மேரேஜ் பண்ண போறியா? மாமா சொல்லு, உன்கிட்ட தான் கேட்டுட்ருக்கேன். அவருக்கு என்ன பதில் சொல்லன்னு தெரில. இப்போ ஏன்னா ப்ரூஃப் ஆகலை இல்லையா டயாங் தான் வி அப்படின்ட்டு. இப்போ அப்படியே டயாங்கை நிமிர்ந்து பார்க்குறாரு. டயாங் சுகா என்ன சொல்ல போகிறாருங்கிற மாதிரி பார்த்துட்ருக்கிறாரு. சூப்பர், அப்போ கூட நீ அவனை தானே பார்க்குற? ஏய் ஜாரா, லூஸு மாதிரி பேசாத. அவனை மேரேஜ் பண்ணிக்கிறேன், பண்ணலை, அது வேறு விஷயம். ஆனால் உன்னையை மட்டும் நான் மேரேஜ் பண்ண மாட்டேன்டி அப்படின்னு சொன்ன உடனே அங்கே ஜாராக்கு எப்படியாச்சோ தெரில. ஆனால் இங்கே டயாங்கோட மனசு அப்படியே உடஞ்சிருச்சு. இத்தனைக்கும் லவ் சொல்லலை, வி தெரியும் அப்படின்னு சொல்லி டயாங்க்கு தெரியாது. ஆனால் சுகாவோட வாயிலேருந்து அந்த வார்த்தை என்னன்னு தெரில, டயாங்க்கு ரொம்ப பெயினாக இருக்குது. அப்படியே டயாங்கோட கண்ணிலேருந்து அப்படியே டியர்ஸ் வந்துகிட்டே இருக்குது. டயாங் இங்கே என்ன பண்ணிகிட்ருக்க அப்படி சொல்லி ஒரு வாய்ஸ். திரும்பி பார்த்தா அங்கே காய் நின்றுட்டுருக்கிறாரு. என்ன பண்ணிகிட்ருக்க டயாங்? இவ்வளோ லேட் ஆகிடுச்சு, வீட்டுக்கு போகலையா நீ அப்படி சொல்லி அங்கே காய் வந்து பேசிகிட்டே இருக்கும்போது என்ன யோசிச்சான்னு தெரில. செம்ம ஃபாஸ்ட்டாக போய் அப்படியே காயை போய் டைட்டாக ஹக் பண்ணிக்கிறாரு. அதை காயை எதிர்பார்க்கல. அதை பார்க்குற சுகாக்கு அப்படியே ஹார்ட்டே உடஞ்ச மாதிரி இருக்குது. அப்படியே காயை டைட்டாக ஹக் பண்ணிவிட்டு பயங்கரமாக அழுகுறாரு. அவருக்கு இப்போ சுகாவை ஹக் பண்ணிட்டு அழுகணும், ஆனால் இப்போ போய் ஹக் பண்ண முடியாது. அதுக்கு பதிலாக காயை ஹக் பண்ணிட்டு அழுகுறாரு. ஏய் என்னாச்சு 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 இதுக்கு அப்படி அழுதுட்டுருக்க? இது பிரச்சனையா? நீங்கள் சிங்கர் தானே அப்படி சொல்லிட்டு இப்போது பேக்கை பண்ணிக்கிட்டே உங்கள் சுகாவை பற்றி கேட்குறாரு. நீங்கள் சிங்கர் சுகா மினியோங்கி? ஆமாங்கிற மாதிரி தலையாட்டுறாரு. என்னாச்சு சார், இங்கே எதுவும் பிரச்சனையா என்ன? ஆமாம், நீங்கள் யார் அப்படிங்கிற மாதிரி சாரா கேட்குறா. நான் வந்து காய். என்னாச்சு, எதுக்கு இவன் அப்படி அழுதுட்டுருக்குறான்? என்னாச்சு, எதுவும் பிரச்சனையா? டயாங் சொல்லு அப்படி சொல்லும் போதே இப்போ டயாங் வந்து அப்படியே ஹக்கை பிரேக் பண்ணிவிட்டு ஒரு கனியெல்லாம் தொடச்சிட்டு ஒன்றும் இல்லைங்கிற மாதிரி தலையாட்டுறாரு. அப்புறம் இதுக்கு இப்படி அழுதுட்டுருக்க? ஒன்றும் இல்லை, நான் தனியாக வந்தேன், ரொம்ப இருட்டாக இருந்துச்சு, பயந்துட்டேன். சடனாக கார் வந்துச்சா, கார் இடிச்சிரும்னு நினச்சி பயந்துட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. இது சுகாவுக்கு புரியல, ஆனால் காய்க்கு புரியுது. ஏன்னா அவருக்கு வந்து கிளாஸ் போயிட்டுருக்கிறாரு இல்லையா? ஏன்னா வந்து டைம் கூட நல்லா பேசணும், அதுக்காக. சரி ஓகே பயந்துட்டியா? நான் பயந்துட்டேடா நீ அழுகிறத பார்த்துட்டு. தேங்க்யூ, நீங்கள் தான் சேவ் பண்ணிங்களா? உங்களுக்கு இவனை தெரியுமா அப்படிங்கிற மாதிரி ஜாரா கேட்குறா. தெரியுமே, என்னுடைய ஃபியான்சி அப்படின்னு சொன்னதான் அங்கே ஜாராக்கு செம்ம ஷாக்கு. இது ஆல்ரெடி சுகாவுக்கு தெரியும் இல்லையா? அவர் அப்படியே லைட்டாக ஸ்மைல் பண்ணிகிட்டே நின்றுட்டுருக்கிறாரு. உனக்கு அவன் ஃபினான்சி மட்டும்தான்டா, ஆனால் ஒரு வேளை அவன் வியா இருந்தா அவன் என்னுடைய ஒய்ஃப்டா. மேரேஜ்க்கு இன்னும் 1 மந்த் இருக்குல்ல, அதுக்குள்ளாட்டி நான் கண்டுபிடிச்சிடுவேன் அப்படிங்கிற மாதிரி சுகா வந்து அப்படியே யோசிச்சுட்டே இருக்கிறாரு. ஓ ஃபியான்சியா, சொல்லவே இல்லை டயாங் நீ.
கங்க்ராட்ஸ் அப்படிங்கிற மாதிரியே கையை கொடுக்குறான். டயாங்க்கும் பயமாக இருக்குது ஜாராவை பார்க்கும்போது. அங்கே காய் வந்து அப்படியே கையை கொடுக்குறாரு. நீங்கள் யாருன்னு சொல்லி தெரிஞ்சுக்கலாமா? நான் வந்து சுகாவை மேரேஜ் பண்ணிக்க போகிறேன், அவருடைய ஃபியான்சி. ஓ, சுகா சாரை மேரேஜ் பண்ணிக்க போகிறீங்களா? கங்க்ராஜ். எப்போ மேரேஜ்? இன்னும் 6 மந்த் இருக்குது. என் ஸ்டடி முடித்தோடனே மேரேஜ். சரி, ஓகே. உங்களுக்கு எப்போ மேரேஜ்? ஏன் டயாங் சொல்லலையா? நான் கேட்க மறந்துட்டேன். டயாங் எப்படி உங்களுக்கு தெரியும் அப்படிங்கிற மாதிரி காய் வந்து கேட்டுட்ருக்கிறாரு. அது டயாங் டியூஷன் எடுக்கிறாங்கள, அது என் மாமா பையன்தான், அதாவது சுகாவோட பிரதர். ஓ, அப்படியா? ஓகே ஓகே. நீங்கள் சொல்லவே இல்லையே எப்போ உங்கள் மேரேஜ்னு. 1 செகண்ட் அப்படி சொல்லிட்டு இப்போ என்ன பண்ணுறாரு, வேகமாக போய் காரில் போய் இன்விடேஷன் எடுத்தாந்து இப்போ சாரா கிட்டே கொடுக்குறாரு. என்னது இன்விடேஷன்? ஓ, இன்விடேஷன் அடிச்சாச்சா அப்படி சொல்லி அங்கே சாராவுக்கு செம்ம ஹாப்பி. அவள் அதை அப்படியே ஓப்பன் பண்ணுறா. அதுக்கும் மேலே ஹாப்பி ஆகிறா, ஷாக்கும் ஆகிறா. என்ன சொல்கிறீங்க காய், இன்னும் 1 வீக்கில் மேரேஜா? ஆமாம், 1 வீக்கில் மேரேஜ். ஆக்சுவலி நான் 1 மந்த் தள்ளி வச்சுருந்தேன், அர்ஜென்ட்டாக ஒர்க் வந்துருச்சு. அதனால் நான் மேரேஜ் பண்ணிட்டு டயாங்க ஃபாரின் கூப்பிட்டு போயிடுவேன். ஃபாரின் கூப்பிட்டு போயிடுவீங்களா? என்னடா யாங், இதை பற்றி என்கிட்ட சொல்லவே இல்லை நீ. அப்போது எப்போ ரிட்டர்ன்? மேரேஜ் முடிச்சதுக்கப்புறம் டயாங் என்கிட்ட தான் இருப்பாங்க. அப்போது அந்த டீச்சர் ஒர்க் வேலை ரிசைன் பண்ணிடுவாங்க இன்னும் 1 வீக்கில். இதை இங்கே ஜாராவும் காயும் பேச பேச அந்த பக்கம் சுகா டயாங்கே தான் பார்த்துட்ருக்கிறாரு. டயாங்கும் அப்படி தான் சுகாவே தான் பார்த்துட்ருக்கிறாரு. 1 வீக்கில் மேரேஜா? நான் 1 மந்த்துன்னு நினச்சிட்டு இருந்தேன். இப்போ என்ன பண்ணுறது அப்படி சொல்லி அந்த பக்கம் சுகா யோசிச்சுட்டே இருக்கிறாரு. இந்த பக்கம் டயாங், தப்பாக யோசிச்சிட்டேன்ல, நீங்கள் எப்படி சுகா என்னை மேரேஜ் பண்ணிப்பீங்க? என்னை ஃபஸ்ட்டு எப்படி உங்களுக்கு பிடிக்கும்? நான் தப்பாக புரிஞ்சிட்டு இருந்தேன்ல சிவங்கி, உங்களுக்கு எப்படி என்னையும் பிடிக்கும்? ஆனால் லூசு மாதிரி என்னமோ யோசிச்சுட்டே இருந்தேன்ல, உங்களுக்கு என்னை பிடிக்குமா அப்படின்ட்டு. அந்த மாதிரி யோசிக்கிற தகுதி கூட எனக்கு இல்லை. இன்றைக்கி என்கிட்ட ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக நடந்துக்கிட்டீங்க. நான் அப்படியே குழம்பி போயிருந்தேன். ஆனால் இப்போ தெளிவாயிட்டேன். எனக்கு காய் கூட தான் மேரேஜ் ஆகணும், அதுதான் கரெக்ட். உங்களுக்கு சாரா மேம் கூட தான் மேரேஜ் ஆகணும் அப்படிங்கிற மாதிரி இந்த பக்கம் டயாங் வந்து அப்படியே யோசிச்சுட்டே இருக்கிறாரு. சுகா சார் அப்படி சொல்லி இப்போ காய் போய் சுகாமலை நிற்கிறாரு. இன்விடேஷன் வச்சுட்டு, கண்டிப்பாக நீங்கள் மேரேஜுக்கு வரணும். மேரேஜ்க்கு வருவீங்களா என்னன்னு தெரியல, ஆனால் நீங்கள் வந்தீங்கன்னா நான் ரொம்ப ஹாப்பியாவேன். உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா, உங்களுடைய ஃபேன் கூட நான் சொல்லலாம். உங்களுடைய எல்லா சாங்குமே எனக்கு ரொம்ப பிடிக்கும். அவங்களுடைய சாங்ஸ்லாம் அப்படியே கலெக்ஷன் பண்ணி வச்சுருக்கேன். எனக்கு ரொம்ப பிடிக்கும் உங்களுடைய அந்த வாய்ஸ். உங்களை இப்படி பார்ப்பேன் நான் நினச்சி கூட பார்க்கல. எனக்கு ஒரே ஒரு ஆசை இருக்குது, உங்கள்கிட்ட ரிக்வெஸ்ட்டாக கூட கேட்குறேன். எங்களுடைய மேரேஜ்க்கு நீங்கள் கண்டிப்பாக வரணும் அப்படி சொல்லி எங்கள் காய் வந்து பேசிகிட்டே இருக்கிறாரு. கண்டிப்பாக நானும் சுகாவும் கண்டிப்பாக வருவோம் அப்படி சொல்லி ஜாரா போய் அப்படியே சுகா பக்கத்தில் அப்படியே நின்றுட்டுருக்கிறா. நீங்கள் 2 பேரும் எங்கள் மேரேஜுக்கு வந்தால் நான் ரொம்ப சந்தோஷப்படுவேன். சரி, ஓகே சார், எனக்கு முக்கியமான மீட்டிங் இருக்குது, நான் டயாங்க வேறு வீட்டில் ட்ராப் பண்ணிட்டு போகணும். அவங்க அம்மா வேறு ரொம்ப பயந்துட்டுருப்பாங்க. ஓகே பாய் சார் அப்படி சொல்லிட்டு அங்கேருந்து காய் வந்து இப்போ நேராக வந்து டயாங்கோட கையை வந்து பிடிக்கிறாரு. வா டயாங் போகலாம். டயாங் திரும்பி கூட சுகாவை பார்க்கல. அவர் நேராக இப்போ காய் கூட காரில் தான் போய் ஏறுறாரு. மாமா பாத்தியா, டயாங்க்கும் மேரேஜா? நான் கூட பயந்துகிட்டே இருந்தேன். இந்த லூஸ் பை என்கிட்ட சொல்லியிருக்கலாம்ல, அதுவும் மேரேஜ் 1 வீக்கில் மேரேஜ் முடிச்சுட்டு அப்படியே பறந்து போயிடுவானா, போயிட்டு ரிட்டர்ன் வேறு வரமாட்டானா. எவ்வளோ ஹாப்பியான விஷயம் இல்லை அப்படி சொல்லி சுகா பக்கத்தில் நின்று சாரா வந்து பேசிகிட்டே இருக்கா. சுகாவுக்கு காதில் விழுந்தாலும் அவர் வந்து போகிற டயாங்கே தான் பார்த்துட்ருக்காரு. இப்போ டயாங் போய் ஃப்ரண்ட்டில் தானே ஏறியிருப்பார். மிரரில் டயாங்கோட ஃபேஸ் நல்லாவே தெரியுது. இங்கே நின்று சுகா அப்படியே டயாங்கே தான் பார்த்துட்ருக்கிறாரு. இப்போது அந்த மிரர் வழியாக சுகா வந்து அப்படியே பார்த்துட்டே இருக்கிறாரு. இப்போது டயாங்க்கு தெரியுது சுகா வந்து தன்னை தான் பார்க்குறாரு அப்படின்ட்டு. இப்போ டயாங்கும் அந்த மிரர் வழியாக அப்படியே சுகாவே பார்த்துட்ருக்கிறாரு. அந்த கார் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே மூவ் ஆகிட்டே இருக்குது. கொஞ்சம் கொஞ்சமாக இப்போது அந்த மிரரில் இருந்து சுகாவோட அந்த உருவம் வந்து அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக மறையுது. அதே மாதிரி அந்த பக்கம் கார் அப்படியே மறைஞ்சிருச்சு. சுகா அந்த இடத்துல இருந்து அப்படியே பார்த்துட்டே இருக்கிறாரு. ஓகேடா, இதோட இந்த பாட்டை வந்து கம்ப்ளீட் பண்ணிக்கிறேன். சாரி, இந்த பாட்டில் வந்து நான் மேரேஜ் கொண்டு வரணும்னு நினச்சேன், ஆனால் கொஞ்சம் லாங்காக போகிற மாதிரி ஆகிடும். அதனால தான் நெக்ஸ்ட் பார்ட் நான் சூன் போட்டுடுறேன். ஓகேவா? நல்லா இருந்தால் சப்போர்ட் பண்ணுங்கள். பாய் சராங்கி.
செய்யாதே.